ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பர்களே. இன்றைய ஆன்மீக பதிவில் மகாபாரதத்தில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். போர் முடிந்த பிறகு அஸ்தினாபுரம் திரும்புகிறார்கள் பாண்டவர்கள். அரண்மனையில் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் தர்மனையும் பீமனையும் கொல்ல முயற்சி செய்து தோல்வியடைகிறார்கள். இருவரும் பாண்டவர்களுடன் அரண்மனையிலேயே தங்குகிறார்கள். திருதராஷ்டிரனும் காந்தாரியும் தங்களின் கை கால்களை யாரோ கட்டி போட்டது போல் உணர்ந்தாலும் அரண்மனையிலேயே இருக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்களை தர்மன் மிகுந்த மரியாதையுடன் நடத்தி இயன்ற அளவு அதிகபட்ச வசதிகளையும் செய்து தருகிறான். ஆனால் பீமன் மட்டும் விடுவதாக இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேலியும் கிண்டலும் செய்கிறான். திருதராஷ்டிரன் சற்று அதிகமாக உண்ணும் வழக்கமுடையவன். அனைவரும் இணைந்து உணவு உண்ணும் பொழுது திருதராஷ்டிரன் ஏதோ ஒன்றை உறிஞ்சும்படி நேர்கிறது. அப்போது பீமன், நான் துச்சாதனன் இதயத்தை உறிஞ்சி குடித்த போது இதே சப்தம்தான் வந்தது என்றான். திருதராஷ்டிரன் எலும்பை கடித்தபோது பீமன், நான் துரியோதனின் தொடையை அடித்து நொறுக்கிய போது இதே சத்தம்தான் வந்தது என்றான். இப்படியே எல்லா வகையிலும் தொடர்ந்து திருதராஷ்டிரனை அவமானப்படுத்தி வந்தான் பீமன். பொதுவாக அன்றைய காலகட்டத்தில் மகனுக்கு ஒரு மகன் பிறந்ததுமே கானகம் சென்று விடுவார்கள். இது வானப்பிரஸ்தம் எனப்படும். ஆனால் திருதராஷ்டிரன் கானகம் செல்லவில்லை. காரணம், அவனது கண் பார்வை குறைபாடு ஒரு காரணம். மற்றொன்று, அவனது சௌகரியங்களின் மீது அவன் மிகுந்த பற்று வைத்திருந்தான். ஆனால் பீமன் அவர்களை விடுவதாக இல்லை. அனுதினமும் அவர்களை வேதனையில் உழலுமாறு பார்த்து கொண்டான். பீமனை தடுக்க தர்மன் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் பீமன் கேட்பதாக இல்லை. நாம் போர்க்களத்தில் கௌரவர்களுடன் நேரடியாக யுத்தம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இத்தனைக்கு பிறகும் இன்னும் அந்த கிழவன் என்னை நொறுக்க முயற்சிக்கிறான். அந்த கிழவி உன்னை எரிக்க பார்த்தாள். இனி என் இதயம் அவர்களிடத்தில் எந்த கருணையும் காட்டாது என்றான் பீமன். பீமனின் ஏச்சையும் பேச்சையும் இனியும் பொறுக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டவுடன் விதுரன் திருதராஷ்டிரனிடம், இந்த இடம் இனி உனக்கு உகந்ததல்ல. நீ கானகம் செல்வதுதான் நல்லது. உன் வயதுக்கு அதுதான் பொருத்தமானதாகவும் இருக்கும் என்றான். உன் வாழ்க்கை முழுவதும் உனது மகன்கள் செய்யும் தீமைகளை தடுப்பதிலேயே கழிந்திருக்கிறது. இப்போது உனக்காக நீ ஏதாவது செய்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வா, நாம் கானகம் செல்வோம் என்று அறிவுறுத்தினார். எனவே திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி தேவி, விதுரன் மற்றும் அவர்களுக்கு உதவியாக சஞ்சயன் என அனைவரும் கானகத்திற்கு புறப்பட்டு சென்றனர். கானகத்தில் இருந்த ஏதோ ஒரு ஆசிரமத்தில் அடைக்கலம் அடைந்த உடனேயே ஏற்கனவே ஒரு துறவியைப் போல் வாழ்ந்து வந்த விதுரன் தன் ஆன்மீகத்தை தீவிரப்படுத்தினார். மற்ற அனைவரையும் பிரிந்து ஒரு குகையில் அவர் மட்டும் தனியாக இருந்தார். திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி மற்றும் சஞ்சயனின் வாழ்க்கை தொடர்ந்தது. குந்தியும் காந்தாரியும் தங்கள் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இணைந்து வாழும் சூழல் ஏற்பட்டது. மேலோட்டமாக சற்று நாகரிகமாக நடந்து கொண்டாலும் குருஷேத்திரத்தை விட உக்கிரமான போர் இருவருக்குள்ளும் எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இப்போது வாழ்வின் இறுதி அத்தியாயத்தில் கண் பார்வையற்ற ஒரு மனிதருடன் இருவரும் இணைந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் அந்த வனத்தின் ஒரு பகுதியில் காட்டுத்தீ பற்றி கொண்டது. காற்றின் வாசனை மற்றும் வெப்பம் அதிகரிப்பதை உணர்ந்த திருதராஷ்டிரன், நமக்கு அருகாமையில் காட்டுத்தீ பற்றி இருப்பது போல் தெரிகிறது, வாருங்கள் தப்பித்துச் செல்வோம் என்றான். இப்போது தீவிர சிவபக்தியாக மாறியிருந்த காந்தாரி, எதற்காக என்றாள். குந்தியும், அதுதானே, எதற்காக? நாம் நெருப்பிடமிருந்து ஏன் தப்பிக்க வேண்டும் என்று கேட்டாள். அவர்கள் மூவரும் அங்கேயே அப்படியே அமர்ந்தனர். காட்டுத்தீ அவர்களை சூழ்ந்தது. இதன் மூலம் குரு வம்சத்தின் ஒரு தலைமுறை முடிவுக்கு வந்தது. இன்றைய ஆன்மீக தகவல் சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.